உங்க பேர் சொல்லுங்க. மாதேஸ்வரன் சார். மாதேஸ்வரன். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறீங்க? நாமக்கல் சார். நாமக்கல். நாமக்கல்னா ப்ராப்பர் நாமக்கல் டவுனுங்களா? ப்ராப்பர் நாமக்கல் தாங்க சார். என்ன வயசு உங்களுக்கு? 32 சார். என்ன என்ன வேலை செய்றீங்க தம்பி? எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார். எலக்ட்ரிஷியன் வேலை. ஓகே ஓகே ஓகே. எங்களோட சாய் ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸ் உடைய சிறுநீரக காப்பான் கிட்னி கேர் மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன இஷ்யூஸ் இருந்தது, எங்களை எப்படி உங்களுக்கு தெரியுது? இல்ல சார், இடையில வேலைக்கு போனால கை காலம் கொஞ்சம் வீங்கிட்டு இருந்ததுங்க சார். அதனால கை கால் சரி கை வேலைக்கு கால்லாம் போனால வீங்கிருச்சு. ஆமாங்க சார், வீங்குச்சு. ஆ, ம். ஒரு நாள் ரொம்ப தலைவலி ஹெட் பெயின் எடுத்து பிபி அதிகமாயிடுச்சு சார். 180 190 பக்கம் போயிடுச்சுங்க சார். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமா போய் பார்த்தப்ப உடம்புல எந்த பிரச்சனை இல்ல, ஆனா கிட்னில பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்க சார். என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க? எம்ஜிஎம் சொல்லி ஒரு கிட்னி கேன் இருக்கு. ஓகே அங்க வந்து 1.5 இயர் வந்து அங்கேயே தான் சார் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். ஓகே. அவங்க என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்க? கிட்னில வந்து புண்ணு மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னாங்க சார். ஓகே, இன்ஃபெக்ஷன். ஓகே இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி ஒரு விளிம்பு மாதிரி மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் அந்த உடம்புல இந்த கிட்னிக்கு இருந்து அந்த சதையை எடுத்துட்டு போய் அதையும் செக் பண்ணி பார்த்தாங்க. ஓகே. அப்பயும் அந்த இது மாதிரி தான் சார் இருந்தது. 3-4 புரோட்டீன் வருஷமா லீக்கேஜ் எடுத்துருக்கேங்க சார். புரோட்டீன் லீக்கேஜ் இருந்துச்சான்னு கேட்டேன். இருந்துச்சுங்க சார். புரோட்டீன் லீக்கேஜ் இருந்தது. ஓகே ஓகே. இருந்துங்க சார். புரோட்டீன் லீக்கேஜ் மெயினா புரோட்டீன் லீக்கேஜும் அந்த கிராவிட்டியாலும் குறையாமே இருக்குதுங்க சார். கிராவிட்டி அளவும் குறைஞ்சது. ஓகே ஓகே ஓகே. சரி, அதுக்கப்புறம் அப்போ வந்து எங்களை எப்படி தெரியும் உங்களுக்கு? சார் அதுக்கப்புறம் இதுலதான் சார் இந்த யூடியூப்ல தான் பசங்க இது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கிலீஷ் மருந்துக்கு பதிலா நீ சித்தா இது மாதிரி ஆயுர்வேதத்துக்கு வர்ற அப்படின்னாங்க. சரிங்க. சரி, அப்ப சர்ச் பண்ணப்ப இந்த மாதிரி வந்ததுங்க சார். அதுலதான் சரி கால் பண்ணி இதானுங்க சார். கால் பண்ணி கேட்டீங்க, மருந்து உங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்க சார். கேப்சூலா வாங்குனீங்களா, சூர்ணமா வாங்குனீங்களா? சூரங்க தான் சார் வாங்கியிருக்கேன் சூர்ணம். எப்படி சாப்பிட்டீங்க? சார். காலையில 2 ஸ்பூன் போட்டு அந்த 1.5 6 லிட்டர் தண்ணியில கொதிக்க வச்சு 1/4 லிட்டர் ஆகும் இது படி அடிக்கடி குடிச்சேன் சார். அதே மாதிரி தான் ஈவினிங் காலையில பண்ணிட்டு இருந்தேன் 2 வேளை கரெக்டா சாப்பிட்டீங்க. எத்தனை நாள் சாப்பிட்டுருப்பீங்க தம்பி? சார். 2 டப்பா காலி ஆச்சுங்க சார். ஒரு மாசம் 2 ஒரு 1 மாசம் மாசம் சாப்பிட்டுருப்பீங்க. ஒரு மாசம் சாப்பிட்டுருப்பீங்கன்னு ஆமா. வச்சுக்கோங்க. இந்த 2 பாக்ஸ் 600 கிராம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அது சொல்லுங்க. சார் கை கால் எதுவும் வீங்குறது இல்லைங்க சார். வீக்கம் வரதில்ல? வீக்கம் வருது இல்லைங்க சார். ஒண்ணு. முன்ன அதே மாதிரி லேடர்ல மாதிரி ஏறி ஆகணும்னா இழப்புவாங்க சார். இங்கிலீஷ் மருந்து இழப்பு வாங்குவோம். மூச்சு வாங்கும். ஆமாங்க சார். இப்ப இழப்பு வாங்குறது எதுவுமே இல்லைங்க சார். அடிக்கடி ஹெட் பெயின் வரும். ஹெட் பெயின் வரும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஹிப்ல பெயின் ரொம்ப வருங்க சார். அதுக்கு இப்ப யூரின் ஃப்ரீயா போகுங்க சார். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார். முன்ன லைட்டா மஞ்சள் மாதிரி வருங்க சார். கலரா போகும் யூரின். மஞ்சளா போற மாதிரி இருக்கு சார். இப்ப அந்த இது எதுவும் இல்லைங்க சார். நல்லா இருக்கு. இல்ல இல்ல. ஓகே. இந்த மருந்து வாங்குனது உபயோகமானதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது தெரியாம வாங்கிட்டோம்? சத்தியமா சொல்றேன் சார், நல்லதுதாங்க சார். இவ்வளவு தூரம் போய் இங்கிலீஷ் மருந்து 5-6 லட்சம் செலவு பண்ணதுக்கு இதுல பண்ணிருக்கலாங்க சார் எப்பயும். சரி சரி சரிங்க. இந்த மருந்து வாங்கலாமா வேணாமான்னு சில பேர் நினைப்பாங்க இல்லையா? ஆமாங்க சார். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க தம்பி? எவ்வளவு நம்ம இதுலயே நிறைய இருக்குங்க சார். ஆயுர்வேதா இதுலயே நிறைய இருக்கு. நம்ம இங்கிலீஷ் மருந்த தேடி போய் ரொம்ப இது பண்றதுக்கு நம்ம பேசாம இதே பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் சார். நல்லா இருக்குங்க சார். முன்ன இருந்ததுக்கு இங்கிலீஷ் மருந்து எடுத்ததுக்கு இது எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குங்க சார் உடம்புலயே. சரிங்க தம்பி. இதுல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, புரோட்டீன் லீக்கேஜ் கண்ட்ரோல் ஆகும். சரிங்க சார். புரதச்சத்துக்கள் உடம்புல இருக்கிற புரோட்டீன்ஸ் வெளியில போகுது இல்லையா, வெளியில போனாவே உடம்புல ஒரு சத்து இருக்காது, ஆமாங்க சார். அது கண்ட்ரோல் ஆகும். சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்களை கரைக்கும். சரிங்க சார். ஒருவேளை சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் இல்லைன்னா வராம பாத்துக்கும். புரோஸ்டேட்னு சொல்லப்படுற சிறுநீரக பாதை வீக்கத்தை சரிப்படுத்தும். சரிங்க சார். இன்னொன்னு சொல்ல போனா சிறுநீரகம் இயற்கையா பலமாகும். ஆமாங்க சார். அந்த இதுதான் சார் படிச்சு பார்த்தேங்க சார். அதுல இருந்தது சார். சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, உங்க அனுமதியோட நான் இதை கொஞ்சம் பதிவு பண்ணிட்டேன். ரொம்ப 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 நன்றி. நீங்க மருந்து தொடர்ந்து எடுங்க. சரிங்க சார். ஒரு 96 நாளைக்கு கரெக்டா எடுங்க. 2 வேளை எடுங்க. 96 நாளுக்கு அப்புறம் 2 வேளை எடுக்கணுமா 1 வேளை எடுக்கணுமான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உங்க ஃபீட்பேக் உங்க அனுமதியோட நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நன்றி. ஓகே சார்.